இல்லத்தரசு சமையல். நம்ம ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இல்லைங்களா? நம்ம பொங்கல் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? வீடு சுத்தம் பண்ணுவோம். வீடு சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பழையன கழிதல் புதியன புகுதல், அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே ரெடி ஆகும். அந்த மாதிரி தாங்க இந்த வருஷம் நான் வந்து வீடு சுத்தம் பண்ணுற வேலையை ரொம்ப அட்வான்ஸாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவங்ககிட்ட பேசும்போது நான் வீடு சுத்தம் பண்ணி முடிச்சே எனக்கு வந்து 1 மாதம் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு ஹோமம் வச்சுருந்தோம். அதனால் வீடு சுத்தம் பண்ண வேண்டி இருந்துச்சு. சரி, பொங்கல் வருது, அதுக்கும் சேர்த்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து அம்மா உங்களோட வீடியோவை பார்த்து தான் நாங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதால எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நீங்கள் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் நான் வந்து வீடு க்ளீன் பண்ணது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். ஹோமம் பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணுறது பண்ணுறோம். ஹோமம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிட்டா பொங்கலுக்கும் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே சுத்தம் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவாக வந்தோம். அப்புறம் அடுத்த ஆஃபீஸ் ரூம் வந்தோம். கிரில் எல்லாம் தொடச்சி, அதுக்கப்புறம் கதவு நிலவு ஜன்னல் எல்லாமே துடைக்க வேண்டி இருந்துச்சு. எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் ரூம் வந்தாச்சுங்க. அடுத்ததாக ஹாலில் வந்து இந்த டியூப் லைட்டு, ஸ்க்ரீன் பாக்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றா பொறுமையாக தொடச்சாங்க. அப்புறம் இந்த ஷோகேஸ்ல எல்லாமே வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு தண்ணி வச்சு தொடச்சிட்டு வர துணி வச்சு எல்லாம் தொடச்சாச்சுங்க. அடுத்ததாக டைனிங் ஹாலுக்கு வந்தாச்சுங்க. எல்லாம் சுத்தம் பண்ணுறதால 2 பெயிண்டர் வர சொல்லிட்டேங்க. இப்போ இந்த ஃபேன் எல்லாம் எல்லாமே வந்து தொடச்சிட்டாங்க. டைனிங் ஹாலோட அன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் வந்து தான் பண்ணாங்க. 2 நாள் எங்கள் வீடு சுத்தம் பண்ணுறதுக்கு ஆச்சுங்க. கிச்சனுக்கு வெளியில் நடையிலலாம் வந்து ஆயில் பெயிண்ட் அடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுநாள் வந்துட்டு அதை எல்லாமே வந்து விம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு துடைக்க சொன்னால் விம் வச்சுட்டு ஈரத்துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரை கிளாத் வச்சு துடைச்சாங்க. இந்த மாதிரி செவரெல்லாம் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக துடைச்சாங்க. அப்புறம் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி ரூமில் வந்து இந்த ஜன்னல்லாம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணாங்க. அப்புறம் கிச்சன் சுத்தம் பண்ண வேண்டி இருந்துச்சுங்க. அப்புறம் வந்து பேக் சைடு கிச்சன் வந்தால் தான் வேலை அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? பாருங்கள், சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ டஸ்ட்டுங்க. பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்துச்சான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு. இப்போ ஓரளவுக்கு அந்த ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு டைனிங் ஹாலும் முடிச்சிட்டாங்க. அப்பப்போ வந்து அவங்களே வந்து அதை பெருக்கியும் விட்டுக்கிட்டாங்க. அடுத்ததாக வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த வென்டிலேட்டர் கண்ணாடி எல்லாமே வந்து இப்போ சமீபத்தில் தான் நாங்கள் எடுத்து கழுவினோம். அதனால் அதையும் தொடச்சிட்டாங்க. அப்புறம் கிச்சனில் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து டைனிங் ஹாலில் வச்சாச்சுங்க. ஏன்னா எல்லாமே வெளியில் இருக்கிறதெல்லாம் டஸ்ட் அடிக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து டைனிங் ஹாலில் வச்சாச்சு. இப்போ கிச்சன்லேயே வந்து செவரெல்லாமே வந்து கொஞ்சம் துடைக்க ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அந்த கபோர்டுக்கு மேல் பகுதியில் கீழே எல்லாமே வந்து டஸ்ட்டு நிறைய இருந்துச்சுங்க. மேலையெல்லாம் வந்து நான் பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு வேறு ஷீட்டு போட்டு விட்டுட்டாங்க. இந்த மாதிரி நீட்டாக செஞ்சாங்க. அப்புறம் இந்த சிம்னி பக்கத்துலேயுமே வந்து அந்த டைல்ஸ் எல்லாமே வந்து பிசுக்கு பிடிச்சி தான் இருந்துச்சு. அப்புறம் சிம்னிக்கு மேலேயும் வந்து அந்த பிசுக்கெல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தேய்ச்சிட்டாங்க. அப்புறம் கபோர்ட்லேயுமே ஒரு சில கபோர்டில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு துடைக்க சொன்னாங்க. ஒரு சிலதெல்லாம் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிக்கிட்டோம். கபோர்டுக்கு வெளியிலையுமே இந்த மாதிரி நீட்டாக துடைச்சிட்டாங்க. அப்புறம் இந்த இடமே வந்து கொஞ்சம் நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுட்டாங்க எல்லாத்தையுமே. கதவெல்லாமே வந்து நல்லா ஈரத்துணியில் தொடச்சிட்டு ட்ரை துணியிலையும் வந்து நல்லா தொடச்சிட்டாங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து பேக் சைடு க்ளீன் பண்ணுறதுக்காக போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டியூட்டியை கொஞ்சம் ஆரம்பித்தாச்சுங்க. இந்த டைல்ஸ் எல்லாம் எல்லாமே வந்து கொஞ்சம் விம் போட்டு தொடச்சிட்டு நல்லா ஈரத்துணி வச்சு 2 தடவை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் வச்சும் துடைக்கிற வேலையை நான் பார்த்துட்டேங்க. சாயங்காலம் ஆக ஆரம்பித்தோன்னே சரி இந்த வேலையும் நம்ம முடிச்சிடலாம், கிச்சனில் எல்லா திங்ஸையும் கொண்டு வரதுக்குள்ளே நம்ம இதை முடிச்சிட்டா கொஞ்சம் நீட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் பொறுமையாக ஒவ்வொன்றா இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேங்க. எப்படி தான் நம்ம கிச்சனை சுத்தமாக வச்சுருந்தாலும் பாத்திரம் அது இது அரிசி ட்ரம்மு இது எல்லாமே சேர்ந்து போயிருதுங்க. சரி எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி நம்ம நீட்டாக தொடச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீட்டாக தொடச்சிட்டேங்க. அன்றைக்கி சாயங்காலம் எனக்கும் கொஞ்சம் ஒன்றும் வேலை இல்லை, அதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணேன். அந்த மிக்ஸி வயரெல்லாம் கூட நீட்டாக தொடச்சிட்டு மிக்ஸியெல்லாம் கொஞ்சம் விம் போட்டு தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நீட்டாக தொடச்சிட்டேங்க. 2 மிக்ஸியையுமே இந்தளவுக்கு நான் நீட்டாக தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இந்த சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் துடைக்கும்போது நல்லா ட்ரை கிளாத் வச்சு தான் துடைச்சேங்க. அப்புறம் ஈவினிங் வந்து எங்கள் பாப்பா வர டைம் ஆச்சு. அதனால் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணுமே, அதுக்காக ஸ்வீட் கார்ன் வாங்கி வச்சுருந்தேன். அதை வேக வைக்கிற வேலையும் நடந்துச்சு. அப்புறம் கீழே ட்ராயர்லாம் எல்லாமே வந்து மேட்டு போட்டு தான் வைப்பேன். அதையும் போட ஆரம்பிச்சிட்டு அப்புறம் அடுப்பு மேடையும் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ
துடைக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வேலை எல்லாமே நான் முடித்து 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. எங்கள் வீடு இந்த வருஷம் பொங்கலுக்கு ரொம்ப அட்வான்ஸாக சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ளே வந்து ஸ்வீட் கார்ன் வெந்துருச்சு. அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே வச்சுட்டா பாப்பா வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அப்புறம் பின்னாடி போய் பார்த்தேங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்து போட்டுட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்லாப்பில் ஏதாவது 2 சேர்ந்துக்குங்க. அப்புறம் வாஷிங் பவுடரு, சோப்பு, சஃபீனா, அப்புறம் வந்து கீழே போடுற மேட்டு எல்லாமே இங்கே தான் வச்சுருப்பேன். அதனால் அதுக்கு கீழே வந்து போட்டிருந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ஷீட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக சுத்தம் பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் மஸ்கிட்டோ நெட்டு எல்லாத்தையுமே வந்து முதல் நாளே எடுத்து போட்டு நல்லா வாஷ் பண்ணி போட்டு அதெல்லாம் காஞ்சு இப்போ அதையுமே எல்லாமே போட்டு விட்டாச்சுங்க. இப்போ கிச்சன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குதுங்க. இப்படியே நீட்டாக வச்சுக்கிட்டா நல்லா தான் இருக்குங்க. பார்க்குறதுக்கே அப்படியே மனசுக்கே ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் வந்து சமயத்தில் அப்புறம் நம்ம சமைக்கிறப்ப எப்படி இருந்தாலும் பிசுக்கு பிடிக்க தான் செய்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பொங்கலுக்கு க்ளீன் பண்ணி முடித்தோன்னே வந்து கிச்சனை வீட்டை பார்த்தா நமக்கே வந்து ஒரு மனசுக்கு நிறைவு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் எனக்குமே வந்துச்சு. இந்த மேலே எல்லாமே எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்து தொடச்சாச்சுங்க. இந்த மாதிரி எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு சாயங்காலம் 6 மணி வரைக்குமே பெயிண்ட்டு 2 பேர் வேலை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் மறுநாள் சுந்தரி வந்ததுக்கப்புறம் நான் சீக்கிரமே சமையல் முடிச்சு வச்சுட்டேங்க. அப்புறம் கொஞ்சம் ஆரம்பித்தோம். கபோர்டுக்குள்ளே வந்து இந்த பேகு, மேட்டு இந்த மாதிரி எல்லாம் நிறைய அங்கங்கே போட்டு வச்சுருந்தேங்க. அது எல்லாம் வேண்டாது எல்லாம் 2 பேருமா உட்காந்து கழித்தோம். பாருங்கள், டவலே எவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. தேவையில்லாத எல்லாத்தையுமே எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ 2 பேருமா உட்காந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோங்க. சுந்தரி வந்து நீட்டாக உள்ளே எல்லாம் ஷீட் விரித்து போடுறாங்க. பாருங்கள், பிக் ஷவர் பேகு தேவையில்லாத மட்டும் அவ்வளோ இருந்துச்சு. அதையெல்லாம் எடுத்து ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்டோம். யாராவது திங்ஸ் வாங்குறதுக்கு வேணும்னா கொடுத்துருங்கன்னு. அப்புறம் இந்த ட்ராவுக்கெல்லாம் வந்து நான் மேட் போட்டு அதுக்கு மேலே வந்து ஷீட்டும் போட்டு இந்த மாதிரி நான் ஒரு பக்கம் வைக்க ஆரம்பித்தேன். ஆளுக்கு ஒரு வேலையாக இந்த மாதிரி கிடுகிடுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த மாதிரி நம்ம நீட்டாக வச்சுக்கும்போது அந்த கம்பியெல்லாம் கொஞ்சம் துருப்பிடிக்காமல் பாதுகாத்துக்கலாங்க. அதுக்காக தான் வந்து அதில் மேட்டை போட்டு அதுக்கு மேலே ஷீட்டை போட்டு இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதுங்க. அப்புறம் அடுத்த கப்போர்டு இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த கப்போர்டில் இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தேவையானதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து அடுக்கிற வேலையும் ஆரம்பித்தாச்சு. சுந்தரி ஒரு பக்கம் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து அடுப்பு மேடைக்கு கீழே வந்து தோசைக்கல், பணியாரக்கல் இதெல்லாம் வச்சுருப்பேன். அதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து தொடச்சிட்டு அதில் வந்து உள்ளே அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி தோசைக்கல், சப்பாத்தி கல், அப்புறம் வந்து ஹிண்டாலியம் பணியாரக்கல் வச்சுருக்கேன், நான்ஸ்டிக் கல் வச்சுருக்கேங்க. அப்புறம் தேங்காய் துருவ மரம், வெங்காயம் உரிக்கிறதுக்கு மரம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கைக்கு எடுக்கிறதுக்கு சௌகரியமாக அடுப்புக்கு பக்கத்தில் வச்சுருப்பேங்க. இந்த தாளிப்பு கரண்டி இது எல்லாத்தையுமே வந்து கீழே மேல் செல்ஃபு எல்லாமே அடுக்கி முடிச்சாச்சுங்க. இப்போ கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு மேலே பெயிண்டரே அந்த பாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே நீட்டாக தான் அடுக்குனாங்க. இருந்தாலும் டைனிங் டேபிள் ஷீட் என்கிட்ட இருந்துச்சுங்க. அதனால் வந்து அதை கொஞ்சம் வேஸ்டானதையெல்லாம் இந்த மாதிரி நான் யூஸ்க்கு வச்சுக்குவேன். அதையெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு வேறு மாற்றி விட்டேன். அதனால் பாக்ஸ் எல்லாம் மறுபடியும் ஒரு முறை தொடச்சிட்டு இந்த மாதிரி நீட்டாக எல்லாத்தையும் அடுக்கி முடிச்சாச்சுங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவருக்கு 70 எனக்கு 60ங்க. பீமரத சாந்தி பூஜை தான் பண்ணோம். கலச பூஜைக்கு தான் எல்லாமே ரெடியாக முதல் நாள் நைட் எடுத்து வச்சு இந்த மாதிரி கலச பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஹோமம் பண்ணோங்க. எங்கள் வீட்டில் அவருக்கு 60க்கு வந்து நாங்கள் திருக்கடையூர் போய் பண்ணிக்கிட்டோம். பீமரத சாந்தி வந்து வீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கிட்டோங்க. நாங்கள் வீட்லேயே பண்ணிக்கிட்டதால் எங்களுடைய உறவுகள் எல்லாருமே வந்திருந்தாங்க. இதில் குறிப்பாக அலமேலு மாமி மாமா வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணது, மாமி வந்து பீமரத சாந்திக்கு பாட்டெல்லாம் பாடி எல்லாம் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. வயசில் சின்னவங்களுக்கு எங்களுடைய ஆசீர்வாதங்கள், வயசில் பெரியவங்க எங்களை மனசார வாழ்த்துங்க. மாதமே இந்த மாதிரி எங்கள் வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோங்க. இப்போ வரைக்கும் ஆனால் இன்னும் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு கப்போர்டு எடுக்கிறது, ட்ரெஸ் கப்போர்டு எடுக்கிறது, அப்புறம் வந்து பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் எடுக்கிறது, புக்ஸ் எல்லாம் எடுக்கிறது, இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்குமே வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னா அந்த டாய்ஸ் எல்லாம் பாருங்கள், பாப்பாவோடது எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். எனக்கு வந்து என் பொண்ணும் ஆஃபீஸுக்கு வர்றதுனால டெய்லி வந்து கொஞ்ச நேரம் க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எங்கள் வீட்டு சுந்தரி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் கபோர்டெல்லாம் எடுத்து அடுக்கிறது, அப்புறம் கிச்சனில் அங்கங்கே கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது, எல்லாமே இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் இன்னுமே சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரத்தில் எனக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருங்க. இந்த மாதிரி தான் எங்கள் வீடு வந்து பொங்கலுக்கு ரொம்ப அட்வான்ஸாக நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம். என்னங்க, நீங்களும் பொங்கலுக்கு சுத்தம் பண்ண ரெடி ஆகிட்டீங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹை பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ. சரஸ்வதி சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.